வாழைப்பழத்தோடு உண்டு, ஒரு முள்ளு. ஒருத்தர் என்ன செஞ்ச தெரியுமா? ஒரு வாழைப்பழத்தை ரோட்ல போட்டு வச்சிருக்காரு. நீங்க கண்ணீங்க என்ன சொல்லுவீங்க? ஒண்டோ பொறக்குவீங்க, குனிஞ்சி பொறக்கி எடுத்து அதை பேக்ல போட்டுக் கொள்வீங்க, உங்களோட காரில் வச்சு கொள்வீங்க, டஸ்ட்பின்ல கொண்டே போடுறதுக்கு. இது நல்ல காரியம். இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையில உள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளையும் ஊத்தைகளையும் நடந்து போகக்கூடிய யாருக்கும் இடைஞ்சல் உருவாகக்கூடாது என்பதற்காக வேண்டி எடுத்து வீசிட்டு போறீங்க. இதுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான்ல ஒரு பகுதி என்பதாக. இது ஈமான்ல ஒரு பகுதி. நேர் மாற்றமாக ரோட்ல போறீங்க, ஒரு வாழைப்பழ தோலிக்குது, வாயில கண்ட கடி மதுவா சரிங்க. எவண்ட வேலையோ தெரியா, இது எவண்ட வேலையோ தெரியா. ஒரே செயலாள சுவர்க்கத்தையும் சம்பாதிக்கலும் நரகத்தை சம்பாதிக்கலும். வாழைப்பழ தூளை துறக்கி பிடிச்சிட்டு போனா சுவர்க்கம் கிடைக்கும், அதுக்கு மதுவா செஞ்ச நரகம் கிடைக்கும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு சின்ன புள்ள, 18 வருஷம். இந்த ஆயிஷா அல்லாஹ் சோதிச்சான். உங்களோட கிரேட் கூட 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 அல்லாஹ் சோதிப்பான். கிரேட் கூட 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 அல்லாஹ் சோதிப்பான். எப்படி சோதிச்சான் சொன்னா, ஒரு செய்தியை பரத்தி விட்டான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இந்த சம்பவத்தை வச்சு ஏராளமான புத்திக்குது. 14 ஆயத்து இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி 14 வேர்ஸ் 14 ஆயத்து அல்லாஹ் இறக்கினான். ஒவ்வொரு ஆயத்திலே ஒவ்வொரு வகையான புத்தி. உங்களோட மவுத், உங்களோட டங்க், இது எப்படி நீங்க பாவிக்கணும். ஒரு சம்பவம் நடந்ததாக கேள்விப்படுறீங்க, ஒரு வதந்தி வந்து சேர்ந்திருக்குது, ஒரு செய்தி வந்து காதுல எட்டிச்சுது, நீங்க எப்படி ஆக்ட் பண்ணணும்? இப்ப நீங்க எப்படி ஆக்ட் பண்ணணும்? இது சொசைட்டியில் உள்ள ப்ராப்ளம். இது சொசைட்டியில் உள்ள ப்ராப்ளம். இது ஒரு செய்தியை பரத்தோணுமா, ஒரு செய்தியை சொல்லணுமா? சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. எப்படி ஒரு செய்தியை பரத்தோணும்டா, ஈஸியா பரத்தோணும்டா, ஒரு பெண்ணிடத்தில் சொல்லுங்க, விஷயம் சரியாகிடும். யார்கிட்ட? ஒரு பொம்புலேட்ட சொல்லுங்க. பொம்புலேட்ட சொல்லி போட்டு சொல்லுவாங்க, பரத்தோணும்டா நீங்க சொல்லுங்க, யாருட்டையுமே சொல்ல வானம் என்று சொல்லி, யாருட்ட சொல்ல வானம் என்று சுருக்க பறந்துடுவது. அன்பான சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தாரான். ஒரு ஆயிஷாவுடைய சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சரித்திரத்தை அல்லாஹ் உருவாக்கி சொல்றான். ஆயிஷாவுடைய செய்தி பஜாருக்கு வருகிறது, மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, ஓஹோ தஹ்சபூனஹு ஹய்யினன், வாயால பேசக்கூடிய பேச்ச நீங்க அற்பமா பாக்குறீங்களா? நீங்க சொற்பமா பாக்குறீங்களா? நீங்க சிரிசா பாக்குறீங்களா? வஹுவ இன்தல்லாஹி அதீம், நீங்க வாயால பேசக்கூடிய பேச்சு அல்லாஹ்விடத்தில் ரொம்ப காரமானது, ரொம்ப பாரமானது. அதை வச்சு உங்களோட சுவர்க்கம் நரகம் முடிவு செய்யப்படும். எதை வச்சு? எல்லாருக்கும் தெரியும், சிலோன்ல எஸ்பி திசாநாயக்க என்ன செஞ்சான்? ஒரு வார்த்தை சொன்னான், கோர்ட்ல தீர்ப்பான தீர்ப்பு அது பல்லோம் நாயுட தீர்ப்பு சொல்லி. இந்த ஒரு வார்த்தைக்கு அவனுக்கு கிடைச்ச சென்டென்ஸ் தெரியுமா? 2 வருஷம் மறியல். ஒரு வார்த்தை மிச்சம் ஒன்றும் செய்யல. அவன் சொன்ன இது வந்துட்டு கோர்ட்ட தீர்ப்பு, கோர்ட்ட அவமதிச்சார் என்று சொல்லி 2 வருஷம் தூக்கி உள்ளு போட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாயால பேசக்கூடிய பேச்சு அற்பமா பார்க்க வேண்டாம், சொற்பமா பார்க்க வேண்டாம். இது நாளை கியாமத்தில் நிறுத்தப்படும். இதை வச்சு உங்களோட சுவர்க்கம் நரகம் முடிவு செய்யப்படும். இன்னைக்கு எத்தனை கால்ஸ், இன்னைக்கு எத்தனை கால்ஸ், இன்னைக்கு எத்தனை இமெயில்ஸ், இன்னைக்கு எத்தனை எஸ்எம்எஸ். சுப்ஹானல்லாஹ், மக்கள் நேரத்தை ஒதுக்கி காலத்தை ஒதுக்கி புறம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. புறம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க பேச வேண்டாம் தெரியாத விஷயத்தை. வலா தகிஃப் மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பத்தி உங்களுக்கு தெரியாதோ அதை பத்தி நீங்க பேசவே வேண்டாம், பேசவே வேண்டாம். ஒரு ஹதீஸ் கேட்டுவோங்க, ஆச்சரியமான ஹதீஸ், ஆச்சரியப்படுவீங்க. முஸ்னத் அஹ்மதுல வருது. ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, நான் உங்களை பார்த்து பேசுறேன், இதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. டொரண்டோல வாழக்கூடிய பெண்கள் இதை வாழ்க்கையில ஹயாத்தாக்குங்க, வாழ்க்கையில இது உருவாக்கிக்கோங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஃபர்ல போறாங்க. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நபியை பார்த்து யா ரசூலல்லாஹ். அப்ப சொல்றாங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போறாங்க,
சஹாபாக்கள் எல்லாரும் பின்னுக்கு போறாங்க, நபி தனிய போறாங்க. நபியோட பேச்சு பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்ல, எல்லாரும் கூச்சப்படுறாங்க. நான் பார்த்தேன் இதுதான் சந்தர்ப்பம், ஏண்ட ஒட்டகத்தை கொஞ்சம் ரேஸ் பண்ணினேன், நபியோட பேச்சு சேர்ந்து கொண்டேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி பேச்சு சேர்ந்து கொண்டு பேச ஆரம்பிச்சேன். எப்படி தெரியுமா பேச்ச ஆரம்பிச்சேன்? அவர் சொல்றாரு, நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், என்ற விருப்பம் என்ன தெரியுமா? உங்களுக்கு முந்தி எனக்கு மௌத்து வந்துடணும், உங்களுக்கு முந்தி நான் மௌத்தாகிடணும். இது யார் சொல்ற? முஆத் இப்னு ஜபல் சொல்றாங்க நபியை பார்த்து. இன்னைக்கு எங்கள்கிட்ட யார் சொல்றாங்க? மனைவி சொல்லுவா, உங்களுக்கு முந்தி நான் மௌத்தாகிடணும். ஏன்? உங்களுக்கு எனக்கு இந்தா இருக்கேடா. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நீங்க முந்தி மௌத்தான நான் 4 மாசம் 10 நாள் ஊட்டுள்ளுக்கு இருக்கோம் எனக்கேடா, அதுக்கு நான் முந்தி மௌத்தாகிடுறேன். இன்னைக்கு பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறன்றது அவங்களுக்கு கஷ்டமாகிட்டது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெண்களே, தாய்மார்களே, நீங்க ஜன்னத்துல வந்து தொழுகத்தை விடவும் உங்களோட ஊட்டுள்ளுக்கு உங்களோட பெட்ரூம் உள்ளுக்கு கதவை மூடிக்கொண்டு தொழுகத்தை ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. பெண்கள் வெளியே வாரத்தை விரும்பல. அதுக்கு நான் சொல்லல பெண்களை போட்டு வீட்டுக்குள்ள அடைச்சி வைங்க சொல்லி. பெண்களை வெளியெடுங்கோ. பெண்கள் வெறுமனே சமூகத்தில் பார்வையாளர்கள் அல்ல, சமூகத்தில் பார்வையாளர்கள் அல்ல, சமூகத்துடைய பங்காளிகள். அவங்களுக்கு பங்கு இருக்குது. சமூகம் உண்ட சொசைட்டி உண்ட கட்டி எழுப்புறதுல அவங்க வெறுமனே பார்வையாளர்கள், ஆடியன்ஸ் அல்ல கைதட்டுறதுக்கு. அவங்க வரணும், அவங்க சேர்ந்து ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பணும். நவீன காலத்தில் பெண்கள் போனாங்க ஜிஹாதுக்கு, நேசாக போனாங்க. நேஸ்மார்கள் ஜிஹாதில் பங்கெடுத்தாங்க. வாராங்க, காயப்பட்டு வரக்கூடியவங்களுக்கு நாங்க மருந்து கட்டுவோம், நாங்க மருந்து கட்டுவோம். சுப்ஹானல்லாஹ். பெண்களுக்கு இஸ்லாம் சரியான இடத்தை கொடுத்திருக்குது. பெண்களுக்கு சொன்னாங்க, நீங்க எப்படி இருக்கணும், உங்களோட யூனிஃபார்ம் எப்படி இருக்கணும், உங்களோட உடை எப்படி இருக்கணும். சஹாபாக்கள் அந்த முஆத் இப்னு ஜபல் சொன்னாங்க நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ், உங்களோட நாளைக்கு முந்தி ஏண்ட நாள் வந்துடணும், அப்படின்னா உங்களுக்கு முந்தி நான் மௌத்தாகிடணும். இதுதான் என்ற விருப்பம். நீங்க இல்லாத பூமியில நாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இதுதான் அன்பு, இதுதான் அன்பு. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசி பாங்கு சொன்னாங்க ரபீஉல் அவ்வல் 12ஆம் புற சுபஹுடைய பாங்கு தான். அதுக்கு பிறகு சொன்னாங்க, இதுக்கு பிறகு இந்த மதீனாவில் என்னால பாங்கு சொல்லேடா. எந்த பூமியில எந்த மதீனாவுல நபி இல்லையோ அந்த பூமியில அந்த மதீனாவுல நான் பாங்கு சொல்றத விரும்பலன்ட்டாங்க. விரும்பல, பாங்கு சொல்லல. நேரே போனாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு அனுமதி கொடுங்கோ, எனக்கு மதீனாவில் இருக்கேலா. மதீனாவை பார்க்கும் பொழுதெல்லாம் நபியினுடைய யோசனை வருகுது, நபியினுடைய சிந்தனை வருகுது, என்ற ஏட வாழ்க்கை அப்படி அது லைத்து போகுது. எனக்கு அனுமதி கொடுங்கோ, நான் போக போறேன் தமஸ்கஸுக்கு. அனுமதி கொடுத்தாங்க, போக சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தமஸ்கஸுக்கு போயிட்டாங்க. அப்படி இல்ல, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தமஸ்கஸ்ல வாழ்றாங்க. காட்டரபி, நீக்ரோ, நீக்ரோ, கருப்பர். அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான். சொன்னாங்க, நீங்க பேச்சிடுங்க, இங்க இருக்க வாடும். நபியோட சஹாபாக்கள் வச்ச அன்பு இது. எங்கட அன்பு வெறுமனே கொப்பியில தான். எங்கட அன்பு வெறுமனே சும்மா தலசொலியில அன்பு. எங்கட அன்பு அன்பான சங்கையான சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதுக்கு பிறகு மதீனாவுல பாங்கு சொல்ல அவர் போயிட்டார். மதீனாவுக்கு வரவே இல்லை. அவங்க சொல்றாங்க, நான் இருக்கிற டெமஸ்கஸ்ல ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து கேட்டாங்க, லிமா கிப்த அன்னா யா பிலால், என்ன பிலால் எங்களை விட்டு ரொம்ப தூரமாகிட்டீங்க, எங்களை பார்க்க வர மாட்டீங்களா? சில மக்களை நபி கூப்பிடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில மக்களை அல்லாஹ்வுடைய நபி கூப்பிடுறாங்க கனவுல வந்து, யா பிலால் லிமா கிப்த அன்னா, ஏ பிலால் எங்களை விட்டு ரொம்ப தூரமாகிட்டீங்களே, என்ன செய்தி? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த கனவு கண்டதுமே ஓடி வராங்க நபியை பார்க்கிறதுக்கு. டெமஸ்கஸ்ல இருந்து மதீனாவுடைய பள்ளிக்குள்ள என்ட்ராகிறாங்க. ஒன்றோ லுஹருடைய நேரம் அல்லது மக்ரிபுடைய நேரம். பள்ளி உள்ளுக்கு என்ட்ராவக்குள்ள முதலாவது சந்திச்சது யார தெரியுமா? ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பேரப்புள்ளை சந்திக்கிறாங்க. ஹஜ்ரத் அந்த பேரப்புள்ள கண்டதும் சொன்னாங்க பிலாலை பார்த்து, பிலால் முஅத்தின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸின் லனா, எங்களுக்கு பாங்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல போய் உட்கார்ந்து பாங்கு சொன்னாங்களோ, நின்று கொண்டு பாங்கு சொன்னாங்களோ, அதே ஏரியாவுல இடத்துல ஏறி பாங்கு சொல்ல ஆரம்பிச்சாரே.
ஆனா அவரால பாங்க பூர்த்தி செய்ய முடியல. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்றக்குள்ளே முழு மதீனாவும் அழ ஆரம்பிச்சது. அப்படியே முழு மதீனாவும் அழ ஆரம்பிச்சிட்டது. இதுக்கு பேர் அன்பு, காதல், இஷ்க். இதுக்கு பேர் இஷ்க். அந்த சஹாபாக்கள் அப்படித்தான் வச்சுதான் நபிய. நபியினுடைய அன்பு அப்படித்தான். முஆத் இப்னு ஜபல் சொல்றார், யா ரசூலல்லாஹ், உங்களோட மௌத்துக்கு முந்தைய என்ற மௌத்து வந்துடணும். நீங்க இல்லாத பூமியில நாம் வாழ்வதற்கு அர்த்தம் இல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு சொல்லி போட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதுதான் விருப்பம், என்ன செய்ய? லா சமஹல்லாஹ், அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கோணம். அப்படி இல்லாம எனக்கு முந்தி நீங்க மௌத்தாகிட்டா, உங்களுக்கு பிறகு நான் பூமியில வாழ வேண்டிய கட்டம் உருவாகிட்டா, எனக்கு நீங்க சொல்லித்தாங்களே நான் என்ன செய்யணும்? நல்ல ஒரு அமல் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு. அப்ப என்ன வேணும்? சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு அமல் சொல்லித்தாங்க. நீங்க இல்லாத பூமியில நான் வாழக்கூடாது, நான் முந்தி மௌத்தாகணும். சரி, என்ன விருப்பம் நடக்கல, அல்லாஹ்வுடைய நாட்டம் உங்களுக்கு பிறகு நான் வாழ வேண்டிய கட்டம் உருவாகிட்டது, சொல்லித்தாங்களே யா ரசூலல்லாஹ், நல்ல ஒரு அமல், அதை செஞ்சுட்டு மௌத்தாகிறதுக்கு. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு கேள்வி, எப்படிப்பட்ட ஒரு கேள்வி. சொன்னாங்க முஆத் இப்னு ஜபலை பார்த்து, சரியப்பா முஆத், நீதானே என்னோட எவ்வளவு காலம் இருந்தாய், நீ சொல்லு பார்ப்போம் என்ன அமல் நல்ல அமல் என்று சொல்லி. என்ன அமல் நல்ல அமல்? இன்னைக்கு ஒவ்வொருத்த கேட்ட ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லுவாரு. பள்ளி கட்டுறது நல்ல அமல் என்றுவாரு, ஒருத்தர் செல்வாரு தாவத்து வேச நல்ல அமல் என்றுவாரு, ஒருத்தர் செல்வாரு ஏழைய பார்க்கிற நல்ல அமல் என்றுவாரு, ஒருத்தர் செல்வாரு சுனாமிக்கு போற சுனாமிக்கு உதவி செய்ய நல்ல என்றுவாரு. இப்படி ஒவ்வொருத்தரை கேட்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று நல்லம் நல்லம் நல்லபடி சொல்லுவாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை பார்த்து, முஆத், நீ சொல்லு பார்ப்போம் அமல்களை நல்ல அமல்கள்னு சொல்லி. முஆத் சொல்றாரு, நான் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யறது. யுத்தத்தை வாள் எடுத்துக்கொண்டு மனைவியை விதவையாக்கிட்டு குழந்தைகள் அனாதையாக்கிட்டு நாங்க ஊரை விட்டு வெளியே போறது, ஜிஹாது செய்வோம், எதிரியை வெட்டுவோம், எதிரியை கொல்லுவோம், ஒன்று அவனை நான் வெட்டுவேன் அல்லது அவன் என்ன வெட்டுவான் என்ற இதுல வைத்து ஜிஹாது செய்யறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஆத், வஆதன் நாஸ், மக்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள். இப்ப நாங்க தஸ்கீர் செய்றோம், ஜிஹாதுக்கு போவாங்கன்னு சொல்லி மக்கள் வாராங்க. வஆதன் நாஸ், மக்கள் பழக்கப்பட்டுட்டாங்க. இப்ப மக்கள் இதுக்கு பழக்கப்பட்டாச்சு. அம்லக்கும் மின் ذلك, இதை விட நல்லதுண்டு சொல்லு பார்ப்போம், இதை விட நல்லதுண்டு. அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், அரபு நாட்டினுடைய ஷூட்டில நோம்பு பிடிக்கிறது. எப்படி? பகல் காலம் நோம்பு 53 டிகிரி இருக்குது சூடு. அந்த காலத்தில் நோம்பு வைக்கிறது பகல், நீண்ட பகல். 4 மணிக்கு வாங்கு, 4:30 மணிக்கு அசான், சுபஹுடைய அசான், இம்சாக்கு செய்யணும். நோம்பு துறக்கிற 7:30 மணிக்கு. மாஷா அல்லாஹ், அந்த ஷூட்ல நோம்பு வைக்கிறது. சொன்னாங்க முஆத் இப்னு ஜபலை பார்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆத், ஆதன் நாஸ், மக்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் நோம்பு வைக்கிறாங்க. அப்படி அம்லக்கும் மின் ذلك, இதை விட நல்லவன் சொல்லி பார்ப்போம். அப்படி முஆத் சொல்றார், யா ரசூலல்லாஹ், முஆத் சொல்றார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். குர்ஆன் ஓதுறது, சதகா கொடுக்கிறது, தர்மம் செய்யறது, நான் எல்லாம் சொன்னேன். எதை சொன்னாலும் ஒரே வார்த்தையைத்தான் சொன்னாங்க, வஆதன் நாஸ், மக்கள் பழக்கப்பட்டு விட்டாங்க, மக்கள் பழக்கப்பட்டு விட்டாங்க. இன்றைக்கு ஜன்னத் வாங்கிக்கிறோம் 3.4 மில்லியனுக்கு. நாளைக்கு ஒரு பள்ளி வாங்குவோம் 6.5 மில்லியனுக்கு. அதுக்கு மக்கள் டொனேட் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு மக்கள் காசு கொடுப்பாங்க. மக்கள் பழக்கப்பட்டுட்டாங்க. இப்ப கொடுத்து மக்கள் சேமிக்கிற மக்கள் அல்ல, மக்கள் கொடுக்கிற மக்கள். இதுக்கு மக்கள் பழக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப வஆதன் நாஸ், மக்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள். அதை விட நல்லது என்று சொல்லி பார்ப்போம். சொன்னாங்க, ஃபிதாஅன் லக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்ற தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எனக்கு இதுக்கு அங்கள் ஒன்று தெரிய நீங்க சொல்லுங்க கொண்டாங்க. சொன்னாங்க முஆத் இப்னு ஜபலை பார்த்து, முஆத் இப்னு ஜபல், என்ற மௌத்துக்கு பிறகு நீ செய்ய வேண்டிய நல்ல அமல் என்ன தெரியுமா? அம்சிக் அலைக லிசானக், ஓண்ட நாக்க ஓண்ட கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ள பாரு. ஓண்ட நாக்க ஓண்ட கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ள பாரு. இது எல்லா அமலை விட நல்ல அமல். நபியினுடைய மௌத்துக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்?